ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஜாவாவுக்கு தேவையான இப்போ நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஜேடிகே அப்படின்ற ஒன்று இது வந்து தேவைப்படும். ஜேடிகேனா வேறு ஒன்றும் கிடையாது, ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டு. ஸோ ஓகேங்களா. ஸோ இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 16.0.1 நினைக்கிறேன். ஆமாம், 16.0.1 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, தென் இதை வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். அதாவது செட் பண்ணுறதுனா இப்போ என்விரான்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து செட் பண்ணுவோம், நம்மளோட சிஸ்டம் என்விரான்மெண்ட்டில் போய் செட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ நான் வந்து இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த பேஜ் வந்து லோட் ஆயிரும். ஸோ லோட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி கீழே வாங்க. நீங்கள் விண்டோஸ் யூசர் அப்படின்னா இந்த பார்த்தீங்களா, இப்போ விண்டோஸ் x64 இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து லினக்ஸ் மேக் அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட சிஸ்டம் வந்து 64 பிட்டாக இருக்கணும். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 64 பிட்டாக இருக்கணும். 32 பிட் சிஸ்டம்க்கு வந்து இது கிடையாது. ஸோ 32 பிட் சிஸ்டம்லாம் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணவே முடியாது. சரி ஓகேங்களா. ஸோ 64 பிட் அப்படின்னா இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இந்த டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணிட்டு இந்த டவுன்லோட் ஜேடிகே இது கொடுங்க. இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேவ் கொடுத்துருவோம். இப்போ சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இதை வந்து நான் அப்படியே கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இது டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்து ஓப்பன் கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே வந்து அதை கிளிக் பண்ணிட்டு இது நான் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து வச்சுருக்கேன், நான் லோக்கல் டிஸ்க் ஈக்குவல் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணுறோம். இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி யூஏசி கேட்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த என்டையர் வீடியோவுமே விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஓகேங்களா. ஸோ விண்டோஸ் 8க்கு வந்து வேறு மாதிரி இருக்கலாம், விண்டோஸ் 8.1க்கு வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஜேடிகே வந்து செட் பண்ணுறது மட்டும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் ஒரே தான். பட் செட் பண்ணுறது செட் பண்ணுறது மட்டும் வேறு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஎஸ்சி கேட்டுச்சு அப்படின்னா எஸ் கொடுத்து விட்ருங்க. உங்களோட சிஸ்டமில் வந்து யூஎஸ்சி நீங்கள் மாற்றாமல் வச்சுருந்தீங்கன்னா கேட்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கேட்காது. இப்போ இந்த மாதிரி இன்ஸ்டாலர் வரும். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த ஃபோல்டரை வந்து மாற்றிடாதீங்க. அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ மீன்ஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து வந்து நம்ம வந்து எங்கே செட் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் லைட்டாக பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆகட்டும். இது 3 மினிட்ஸ் தான் இன்ஸ்டால் ஆகும், அதுக்கு மேலே போகாது. ஸோ சிஸ்டமில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்று மை கம்ப்யூட்டருக்குள்ளே நீங்கள் போகலாம். அதாவது மை கம்ப்யூட்டர் திஸ் பிசி. சரி, இது இருக்குது அப்படின்னா இதோட ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜ் வர்றதுக்கு இப்போ இது இல்லை அப்படின்னா இது வந்து திஸ் பிசி ஆல்ரெடி மை கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னா விண்டோஸ் அமுக்கினீங்க அப்படின்னா, அதாவது விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரருக்குள்ள நீங்கள் போனீங்கனாலே போதும். ஸோ அதில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே திஸ் பிசி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. திஸ் பிசி கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனால இங்கே வந்து வந்துடும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த கேப்பில் வந்து இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதில் வந்து வேறு எதுவும் நம்ம வந்து பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் க்ளோஸ் நீங்கள் கொடுத்தாலே போதும். அடுத்தது வந்து இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஜேடிகே வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜேடிகே வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து நம்ம வந்து என்விரான்மெண்ட் பார்த்து வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த மை கம்ப்யூட்டர் இல்லாட்டி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம வந்து அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து யூசர் வேரியபிள்னு இருக்கும், அப்புறம் சிஸ்டம் வேரியபிள்னு இருக்கும். இந்த சிஸ்டம் வேரியபிள் அந்த பாத் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடிட் பண்ணணும். ஸோ எடிட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த எடிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரி ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி இருக்குது, பட் இந்த இல்லைன்னு கூட வச்சுக்கணும். இப்போ இதை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன் இந்த பாத்தை. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து உட்காந்துருச்சு அப்படின்னா விட்டுருங்க. அப்படி அந்த இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த நியூ கொடுத்து நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ நியூ கொடுத்து இந்த மாதிரி லோட் ஆகிருக்குமா. ஸோ திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மை கம்ப்யூட்டருக்குள்ளே போகிறோம், லோக்கல் டெஸ்க்கு சீக்கில் போகிறோம். ஸோ அந்த ஜேடிக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே ஜாவா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும். ஸோ இந்த ஜேடிகே 16.0.1 இதுதான் நம்ம வந்து ஏற்றுனது. ஸோ உள்ளுக்கு போனோம் அப்படின்னா பின்னு ஒன்று இருக்கும். ஸோ பின்னுக்குள்ளே போனோம் அப்படின்னா இதுதான் ஓகேங்களா. இதில் வந்து ஜாவா சி எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ ஜாவா சின்றது கம்பைலர், ஜாவா வந்து கம்பைல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜாவா சி இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல லைட்டாக டிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணோம்னா போதும். ஸோ இந்த அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணுங்கள். ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம நியூ கொடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ இப்போ ஓகே கொடுத்துருவோம். இங்கே வந்து ஓகே கொடுத்துருவோம். தென் இங்கேயும் ஓகே கொடுத்துருவோம். ஸோ இதை வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோமா. இப்போ ஜாவாவோட இந்த வருஷன் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ
ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்ச்சில் போய் சிஎம்டி அப்படின்னு கொடுங்க. ஸோ சிஎம்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து 2 விதமாக இருக்கும். இப்போ ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஓப்பன் கொடுக்காம நம்ம வந்து சிஎம்டி நம்ம கொடுக்குறோம். ரெட்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த ரெட்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஎஸ்சி கேட்கும். இதில் வந்து எஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி விண்டோஸ் 30 சிஸ்டம் 32 இது வந்து வரணும். ஸோ இது வந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து கரெக்டாக போய்க்கிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம், ஓகேங்களா. இப்போ இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ இந்த விண்டோஸ் 32க்குள்ள என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஜாவாக்கு தான் வந்து வெர்ஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ ஜாவா -- வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டோட வெர்ஷன் எல்லாமே வந்துடும். இப்போ கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து 16.0.1 என்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னா 2021 ஏப்ரல் 20 ஸோ இந்த டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே அதோட இது. ஸோ மொத்தம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் கைஸ் ஜேடிகே வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து வேறு எதாவது பார்ப்போம். ஸோ ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்ப்போம் இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.